4 முகூர்த்தம் ஒரு மந்திரத்தை ஒருத்தன் ஜபிச்சானே, ஏன்னா அந்த தேவதையினுடைய அம்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுல வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த தேவதையாகவே ஆகிடுவாள். அதுதான் அபியாசம்னு சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது. இந்த வாக்பீஜத்தை 2 பேரிடம் ரொம்ப ஜபிக்க ஆரம்பிச்சுட்டாளா. ஏவம் வருஷசஹஸ்ரம் து சாத்யாந்தம் 1000 வருஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா நாம் 2 பேரிலும். ஏவம் வருஷசஹஸ்ரம் து சாத்யாந்தம் மஹத்தவயோரனுக்ரஹார்த்தாய வாகுவாச்சாசரீ. 1000 வருஷ காலம் இந்த மகாமந்திரத்தை ஜபிச்சாலாம். வித்யாம் அபியசனேனேவ காளிதாசன் சொன்னார். மந்திரங்களை ஜபிக்க ஜபிக்க எப்படி அது க்ஷேமத்தை கொடுக்கணும், அதுபோலேன்னா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லும் பொழுது மகாமந்திரங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவர்த்தி பண்றோமோ அத்தனைக்கத்தனை க்ஷேமம் உண்டு. மந்திரம் நல்ல ஆச்சாரிய நடத்திலேருந்து மந்திரம், அந்த மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவதை, இந்த 3 இருந்துதான் அவன் கையில 3 லோகமும் இருக்கு. அதைத்தான் புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர்கள் மந்திரங்களை ஸ்ரத்தையா ஜபிச்சு பரமழகளா இருந்த குடும்பங்கள்லாம் நல்ல ஸ்திதியில இருக்காள். நல்ல ஸ்திதினா பணம் மட்டும் இல்லை, மனசாந்தி சந்தோஷம் அப்படி இல்லாம இருக்காள். இப்ப நல்ல ஸ்திதினா என்ன பண்ணிக்கணும்னா, நிறைய பணம் இருக்கு, காசு இருக்கு, 4 கார் ஓடுறது, 5-6 ரேடியோ கத்துறது, அவ சுகின்னு நினைச்சுக்கிறான். அவனை போய் கேட்டா ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லை, கவலைப்படுறேன், எத்தனை டெலிபோன் வச்சுருக்கேன், ஒரு மணி ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம கத்துறது அப்படின்னு சொல்றாள். பெரிய கோட்டீஸ்வரால் நினைச்சுட்டு அவெல்லாம் விடுற முறையை பார்த்தா நாமெல்லாம் ரொம்ப சுகசாலின்னு நினைச்சுக்கணும். ஏதோ பகவானை பத்தி சுரிச்சுண்டு அப்படி கவலை இல்லாம இருந்துட்டு இருக்கோமே, நாமெல்லாம் புண்ணியசாலிகள்னு தோணும். அவ குறையை சொல்லிக்கிறத கேட்டாக்க அதெல்லாம் ஐஸ்வர்யம் மட்டும், பணம் இருந்துட்டா மட்டும் போறாது. அதோட கூட நம்ம மதத்துல புறத்தியா பார்த்து ஒருத்தனை சுகின்னு சொல்றதுக்கு பாருங்க, அது தப்பு. அவனவன் மனசுல சுகம் தோணணும். விடிய காலம் மார்கழி மாசம் 4 மணிக்கு ஸ்நானம் பண்றது சுகம்னு எனக்கு தோன்றது. சிவம்பெரியா படுத்துட்டு இருக்கிறவங்க என்ன நெஞ்சு துணிச்சல் பாரு, இதுல போய் ஸ்நானம் பண்றானே, ஏன்னா அவன் ஐயா சிவம்பெரியா இருக்கிறவன். எனக்கு ஸ்நானம் பண்ணி பூஜை பண்றதுதான் எனக்கு ஆனந்தமா தோன்றது. அது என்ன 1000 வருஷம் பூஜை பண்ண பூஜையான் புண்ணியமா? ஒரு நாளைக்கு விடிய காலம் 12 துளசியை 12 பில்வத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினா சாஷ்ட வார்ஷிகி பூஜா தினேன ஏகேன லட்சியத்தேன்னு சொல்றது. அந்த புண்ணியம் தான் கிடைக்குது. 4 அணா போட்டாக்க சீம லாட்ரி $50 கோடி விழுறது இல்லை. துறை கொண்டு 4 அணா போகிறார். அவன் நமக்கும் விழட்டம் என்ன அர்த்தாச போனவாள் கூட அதுல ஒரு ஆசக்தி வருது இல்லை. அதாவது சொல்றேன்னா அவ்வளவு வேகம் வரும் மனசுல, வைராக்கியம் வந்தவாள் கூட அப்படி ஒரு இது வருது பாருங்க. அப்படி ஒரு நாள் பூஜையில சாஸ்திர வாரிஷிக்கு பூஜா தினேன ஏகேன லட்சியத்தேன்னா 1000 வருஷ பூஜா பலம் ஒரு தினம் பூஜையில கிடைக்கிறது. இதை கொள்ளை இட வேண்டாமா, இந்த புண்ணியத்தை சம்பாதிக்க வேண்டாமான்னு நமக்கு தோணும். பூஜை பண்றவனுக்கு சந்தோஷமா இருக்கு, பாக்குற சிறம்பெரிய அதை போய் கஷ்டப்படலாம்னு நினைச்சுக்கிறான். அதான் நம்ம இந்து மதத்துல புரத்தியான பார்த்து கஷ்டப்படுறேன்னு சொல்றதே இல்லை. அவன் மனசுல கஷ்டம் தான் நாம் நிவர்த்தி பண்ணணும். அப்படி கஷ்டம் இல்லாதவனை கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி கிளப்பி விட்டுதான் இப்போ எல்லாரும் கஷ்டப்படுறேன்னு நினைச்சுக்கிறான். போய் என்ன 4 டாக்டரா சேர்ந்து உமக்கு இப்ப ஜுரம், நீர் இன்னைக்கு உபன்யாசம் பண்ணப்படாதுன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, உடனே நான் கம்பளி போச்சுவேன். அந்த சூடே டெம்பரேச்சர் எழுதி போயிடுமே. நல்ல வாஸ்தவமான ஜுரம் வர முடியாது பண்ணி விடுவோமே, மருந்தே வேண்டாம் அவர் வாக்கே போடுமே. அதுல இருந்து பயம் உண்டாகிடும் மனசுல. பாவனை தானே எல்லாம். பாவோகி பவ காரணம் பெண்ணம் தான். நேற்றுக்கு சாப்பிட்ட விளக்கண்ண சாப்பிட்ட பாத்திரத்தை இன்னைக்கு பார்த்தா ஒரு தடவை வயத்தை கலக்கிறது. அந்த பாத்திரம் கூட இல்லை, அதே போல இருக்கிற ஒரு பாத்தி எவ்வளவு சொல்ற ஒரு சின்ன டம்ளர், அது நேற்றுக்கு குடிச்சிருக்கா, அதுல உப்பை கலக்கி அது மாதிரி இருக்கிற ஒரு டம்ளரை பார்த்து நம்ம வயத்தை இப்ப கலக்கிறது இன்னைக்கு. அது என்ன காரணம்? எண்ணம் தான் காரணம். அதனாலதான் எண்ணத்தினால்தான் க்ஷேமத்தை அடையணும். அவரவர்கள் தன் தன் சக்திக்கு தக்கவாறு நல்ல மந்திரங்களே நல்ல நாமங்களே எதையாவது நிச்சயம் 1 மணி 1.5 மணி அப்படி அந்த முகூர்த்த கணக்குல அல்லது அரை முகூர்த்தம் 1/2 மணி அப்படி ஜபம் பண்ணிட்டே இருந்தா சுச்சிஸ்தமக்ரீவ சிரசரீரகான்னு தலை கழுத்து இடுப்பு இந்த 3ம் சரியா இருக்கணும்னு கைவல்ல உபனிஷத்து. சுகாசனஸ்தா சுச்சிஸ்தமக்ரீவ சிரசரீரா அத்தியாஷ்டமஸ்தகலேந்திரியாணி நிருத்ய பக்தியா ஸ்வகுரும் பிரணம்யா புண்டரீகம் விரஜம் விசுத்தம்
விசிந்திய மத்தியே விஷதம் விஷோகம் ஆகாரமானந்தமகண்டபோதம் யஸ்மின் லயம் ஜாதி புரத்ரயஞ்ச ஏதஸ்மாஜ்ஜாயதே பிராணः மனः சர்வேந்திரியாணி ச கம் வாயுர்ஜோதிராபः பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. தெய்வத்திய உபனிஷத்து ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுங்கிறார். அவன் குருவிடத்துல எத்தனை பாவனை, பகவானா குருவை நினைப்பாள். ஹிருத்புண்டரீகம் ஹிருதய கமலத்துல பார்வை தேவதையே, எல்லா லோகமும் ஊட்ட இருக்கு, எல்லா உலகமும் ஒன்ன தேடிக்கிட்டு வரும். அப்படி உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது. இப்படி நித்தியம் ஒரு 1/2 மணி, 1 மணி, ஒரு 1/4 மணி, கால் முகூர்த்தம்னு பேரு. அதாவது 2.5 நாழிகை முகூர்த்தம்னு சொல்றது. 1.25 நாழி 1/2 மணி, 1/4 மணி அரையறிக்க நாழிகை. அப்படியாவது உள்ள பாருங்கிறான். ஒரு 15 நிமிஷம் சுவாமியை உள்ள பார்க்க வேண்டாமா? நிமிஷம் விஷார்த்தம் தியாயே விஷ்ணு சனாதனம். வசிஷ்ட ஸ்மதியில சொன்னார், மனுஷன்னு பிறந்தார், ஸ்திரீயோ புருஷனோ பிராமணனோ அபிராமணனோ, பகவானோ ஒரு 1/2 நிமிஷமாவது உள்ள பார்க்காமல் சாப்பிடாதே இருந்தார். நம்ம பெரியவாள்லாம் அப்படி உள்ள பார்த்து பார்த்துதான் வாழலாம் நீண்ட காலம் க்ஷேமமா இருந்தார், ஒரு விதமான குறவு இல்லாமல் இருந்தாள். சுவாமியை மறந்துவிட்டு உத்தரவான விட்டு போரும் நினைக்கின்றான். இந்த உத்தரவான விட்டு ஒன்று வந்துருப்பாரு எல்லாருன்னு ராத்திரி வந்துடுச்சுன்னா அதோட அரோகரா எல்லாரும். ஒரு பில்லு ஒன்று வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாரும் கட்சியும் என்ன வராது சொல்றேன். அப்படி வந்தா என்ன அர்த்தம்? அப்போ எல்லாரும் தவிக்க வேண்டியதான். இது ஒருத்தரும் பகவத் அனுகிரகத்தை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒருத்தரும் பிச்சு எடுத்துக்கிட்டு போட முடியாது. அதைத்தான் காரணம், மந்திரபலம் தான் தேவை. அதைத்தான் தேவி பாகவதத்தில் எங்க பார்த்தாலும் அம்பாளுடைய ஆராதனத்திலே மந்திரம், பூஜை, அர்ச்சனம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் இதை பத்தி தான் சொல்றாள். அது பண்ணினவாள்லாம் நல்லா இருக்காள், க்ஷேமமா இருக்காள்.